பாண்டியன், சரவணன் எல்லாரும் பைக்ல போறாங்க. பாண்டியன் சொல்றாரு, கோமதி கைய மேல வச்சுக்க, நல்லாதான் இருக்கு. செந்தில் பழனி கிட்ட சொல்றாங்க, இன்னும் காணமேன்னு. அதுக்கு பழனி சொல்றாங்க, முதல்ல நம்மளே பைக்ல போயிருக்கணும். பெருசுகிட்டையும் கொடுக்க முடியல பைக்க, சின்னஞ்சிறுச்சுகிட்டையும் கொடுக்க முடியல. கோயிலுக்கு சரவணன் வந்துட்டாரு மயில கூட்டிக்கிட்டு பைக்ல. பழனி கேக்குறாங்க சரவணன் கிட்ட, ஏண்டா லேட்டு? மாமா ஒரே டிராபிக். மயிலு சொல்றாங்க, பார்க்கிங்ல வண்டியை விட்டுட்டு வாங்கன்னு சரவணன் கிட்ட. அடுத்து பாண்டியனும் பைக்கை ஓட்டிக்கிட்டு வர்றாரு. பழனி சொல்றாரு, பார்த்து இறங்குங்க மச்சான், நான் பார்க் பண்ணிட்டு வரேன், நீங்க இறங்கிக்கோங்க மச்சான். பாண்டியன் சொல்றாரு, என்னங்கடா எனக்கு முன்னாடியே வந்து நிக்கிறீங்க கோயில்ல? மீனா சொல்றாங்க, மாமா என்ன அத்தை முகத்துல பூரிப்பு தெரியுதே? மீனா, அது எப்பயும் தெரியுறது தானே. ராஜி சொல்றாங்க, வழக்கத்தை விட இன்னைக்கு ரொம்ப அதிகமா தெரியுதே, சும்மா இருக்க மாட்டீங்களா அப்படின்னு கோமதி சொல்றாங்க. பாருங்க இவங்கள. பாண்டியன் சிரிக்கிறாரு. எல்லாரும் கோயில்ல நல்லா சாமியை கும்பிட்டுட்டு வீட்டுக்கு வர்றாங்க. வீட்டுல வந்து சாப்பிடுறாங்க. அப்ப பழனி கேக்குறாரு, மாமா கொடுத்த வாக்க காப்பாத்தணும், தெரிஞ்சுக்கிட்டு வாக்கெல்லாம் கொடுங்க மாமா அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு பாண்டியன் சொல்றாரு, நான் கொடுத்த வாக்க காப்பாத்தாம இருக்க மாட்டேன்டா. கோமதி போய் பாயாசத்தை கிண்ணத்துல ஊத்திட்டு வா, எல்லாரும் குடிக்கட்டும், எல்லாரும் சாப்பிடுங்கன்னு பாண்டியன் சொல்றாரு. எல்லாரும் சாப்பாட சாப்பிட்டுட்டு பாயாசத்தை குடிக்கிறாங்க. பாண்டியன் சொல்றாரு, பாயாசம் வச்ச கைக்கு தங்க வளையல் தான் போடணும், என்ன ருசியா இருக்கு. கோமதி கைய நீட்டுறாங்க. பாண்டியன் சொல்றாரு, கண்டிப்பா வளையல் வாங்கி போட்டுறேன் கோமதிக்கு. எல்லாரும் சந்தோஷமா சிரிச்சுக்கிட்ட பாயாசத்தை குடிக்கிறாங்க. இன்று இத்தாலியின் நாணயம் லிரா. நாளை சிந்திப்போம்.